ராமநாதபுரம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகிய 3 பேரும் ஒன்றிணைந்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், துரோகத்தை வீழ்த்தவும் அதிமுகவில் பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்கவும் நல்லெண்ணத்துடன் மூவரும் இணைந்துள்ளதாக தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மலர வரும் தேர்தலை மூவரும் இணைந்து சந்திக்கப் போவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார். துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாப்பதற்காக நாங்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூடியிருக்கின்ற ஐயாவுடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே கொடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டு